ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ரேவதி கேசவன். நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கீரனூர்லேருந்து சவரையார்பட்டினங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே கோழிகள் கோழி, ஆடு, மாடு எல்லாமே வளர்ப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே கோழிகள் வீட்டில் வளர்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு 5 கோழி 10 கோழி அந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தோம். அம்மா, அம்மாச்சி, அப்பா எல்லாருமே கோழிகள் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக தான் ஒரு பண்ணை அளவுக்கு பெரிய லெவலில் வளர்த்துட்ருக்கோம். அதில் மெயினாக நான் இழப்புகள் ரொம்ப அதிகமாகவே சந்திச்சிட்டு இருந்தோம். அம்மை நோயினால், வெள்ளை கழிச்சல், அதுக்கப்புறம் சளி தொந்தரவுனால் நிறைய கோழிகள் எனக்கு இறப்பாயிட்டே இருந்தது. ஸோ அப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது தான் ஹெம்1 சுமி ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிய வந்தது. ரிவ்யூஸும் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் சாரை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் ஓகே க்யூர் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு எல்லா இங்கிலீஷ் மெடிசனும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சுமி ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். சார்கிட்ட ஒவ்வொரு டைமும் எப்படி மெடிசன் கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தேன். அதுபடி தான் கொடுத்தேன். இப்போ ஹெம்1 ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ கோழிகளுக்கு தீவனம் கொடுத்ததுமே அதுங்களாம் குடிச்சிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 1.5 வருஷமாக நான் சுமி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கோழிகள் இறப்பு 99% குறைஞ்சிடுச்சு. இறப்புகள் சுத்தமாகவே கிடையாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இளம் குஞ்சுகள் பொரிச்சதுன்னா அதுங்க அதுக்கு பேக் சைடு பாத்ரூம் கட்டிக்கும். ஸோ குறுகி நிற்கும், அப்படியே இறந்துடும். பட் நம்ம ஹெம்1 சுமி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமே இறப்புகள் இப்போ ஒரு 10 சிக்ஸ் பொரிக்குதுன்னா 10 சிக்ஸுமே என்னால் காப்பாற்ற முடியுது. சம்முன் எப்போயாச்சும் ஒன்று கோழிகள் மிதிக்கிறதுனாலையோ 1-2 இறப்புகள் ஏற்படும். மற்றபடி எந்த ஒரு வியாதியுமே எனக்கு கிடையாது. ஸோ நான் பெருசாக எதுவும் வைத்தியம் பண்ணுறதில்ல. வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா? டெய்லியும் வச்சுருவேன். 1 மந்த் கண்டினியூவாக வைப்பேன். அப்புறம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வைப்பேன். வாரத்தில் 1 நாள் சுக்கா கேர் வைப்பேன். கோழிகள் ஃபீடிங்கும் நல்லா எடுக்குதுங்க. கோழிகள் வளர்ச்சியும் நல்லா இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். சேவல்கள் எல்லாமே 3.5 கிலோ 4 கிலோ அளவுக்கு இருக்குது. பெட்டைகளும் 2.5 கிலோ 3 கிலோ அளவுக்கு இருக்குது. தீவனமும் நல்லா எடுக்குதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.